வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் அளவுக்கு அதிகமான எண்ணெய் பசப்பு தன்மை, அதாவது ஆயிலி ஸ்கின் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பாதிப்பிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் கிளென்சர் வீட்டில் சொந்தமாக நீங்களே எப்படி தயார் பண்ணலாம், இதை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஃபேஸ் கிளென்சர் செய்யறதுக்கு 10 மில்லி ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை படிகாரத்தூள், 2 சிட்டிகை அப்படின்றதே 10 மில்லி ரோஸ் வாட்டருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த 2 சிட்டிகை படிகாரத்தூளை ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக பஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் கிளென்சர் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு முகத்தில் கழுத்தில் நல்லா தேய்த்துட்டு க்ளீன் பண்ணிடணும். இந்த ஃபேஸ் கிளென்சர் இதை தொட்டு பஞ்சில் நீங்கள் ஃபேஸை கழுத்தில் நல்லா க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல டெட் ஸ்கின் செல் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே ரிமூவ் பண்ணிவிடும் சருமத்தில். ரெண்டாவது, சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதோட மட்டும் கிடையாது, கரும்புள்ளி இருக்குன்னா அதை நாளடைவில் இயற்கையாகவே படிப்படியாக மறைய செய்யும். ஒரு சிலருக்கு முகப்பரு இருக்கும், முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிடும் இல்லையா, முகப்பரு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே கருப்பு தழும்பு நின்று போயிருக்கு அப்படின்னா அந்த பிளாக் மார்க்கையும் இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ஃபேஸ் கிளென்சரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் கிளென்சர் கொண்டு நீங்கள் முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். அதாவது சரும சுருக்கங்கள் ஒரு சிலருக்கு இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கம், அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலலாம் பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே ஒரு 25-26 வயசுக்கே அளவுக்கு அதிகமாக வந்துடுது இல்லையா. சிரிக்கும் போது பார்த்தா ஒரு சிலருக்கு கண்களுக்கு இந்த சைடில் நெத்திலெல்லாம் ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தென்படும். இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி சருமத்தை நல்லா யங்காக பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த ஃபேஸ் கிளென்சரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.